அல்லேலூயா. சங்கீதம் 118 6 வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இதெல்லாம் பட்சம். இந்த கிராமமே நம்மளுக்கு பட்சம். இந்த கிராமத்தை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் எனக்கு மனுஷன் என்ன பண்ணுவான்? ஏன் மனுஷன் பார்த்து பயப்படுவீங்க? ஐயோ போய் கேட்கணும். அல்லேலூயா. ஐயோ போய் கேட்கணும். நம்மளாம் போகக்கூடாதுப்பா, நம்ம நாளைக்கு டாக்டர் போடுவானுப்பா. அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ண போறான்? மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? மனுஷன் உனக்கு எதுவும் செய்ய மாட்டான். மிஞ்சி போனா கூட தான் பண்ண. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வச்சானா கூட 1000 ரூபாய் இருக்கமா 1000 ரூபாய் இருக்கமா பார்த்து இருப்போம். இதில் வேலை தான் வரமாட்டான், மொய் தான் போ. அல்லேலூயா. நான் அப்படி கிடையாது. உனக்கு நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உன் நடுவுக்குள்ள வந்து உனக்கு ஆறுதல் சொல்றது நான் தான். அல்லேலூயா. உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நிற்பேன். அதான் சொல்றேன். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஏன் கண்ணீர் வந்தேன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அப்போ பில்சா வந்து கண்ணு வச்சுட்டு ஏன்பா ஆயிரா இல்லப்பா ஜெபம் பண்ண ஏசாப்பா பார்த்து பாருப்பா ஆயிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு டேடி ஆயிராரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு வந்துச்சு. ஏன்பா ஆயிரா அப்படின்னு எல்லாம் அது வருத்தத்தினால வந்த கண்ணீர் கிடையாது, உறவுனால வந்த கண்ணீர். அல்லேலூயா. அது தேவன் பார்க்கிறாரு. ஏசப்பாவை நான் பெட்ல உட்காந்து நான் நினைக்கும் போதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்க தானே கண்ணீர் ஊற்றணும். ஏன் வருதுன்னு தெரியாது. அப்படி தாரதாரியா ஒழுங்காரு அபிஷேகத்தின் கண்ணீர். அல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு எப்படின்னா பேசலாம். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் பெரிய காரியங்கள்லாம் கூட செய்வார். அல்லேலூயா. யாருக்கா இங்க பாருங்க, இந்த சபை யாருக்காகனா இந்த கிராமத்துக்கு எல்லா மனிதர்களுக்கு தான். எல்லாரும் காப்பாற்றுறது தான். இந்த பேட நோவாவின் பேட மாதிரி எல்லாரும் காப்பாற்ற வந்து இருக்குது. அதனால இவருக்கு அவரு சபை அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் சொந்தமான ஒரு சபை. இதை நம்ம காப்பாற்றி வந்துருக்கிறோம். இதில் வருகிற ஒவ்வொரு ஆத்மாவும் தப்பி வைக்கப்படும். அன்னைக்கு ஒரு மூலையில் நிற்கிறது கூட இடம் இருக்காது. ஒருத்தர் நிற்கிறதுக்கு ஐயா இடம் தான் போது நிற்பாங்க. ஒரு நாள் வரும், கொஞ்சம் இடம் கொடுத்தா யார் இந்த சபையில் அப்படின்ட்டு. அப்போ நான் எங்கே போவேன்? இதெல்லாம் இருந்தால் தானே நம்ம மக்களை நிற்க வைக்க முடியும், மக்களை அலங்கரிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து செயல்படுத்த முடியும். அதுக்கான வேலைகளை தான் நான் என்ன பண்ணுறேன், தீவிரமாக செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை மக்கள் செய்வேன். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறா நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு தான் செய்யப்படும். மனுஷன் என்ன செய்வோம்? ஐயோ நம்ம இது பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ண மாட்டோம். பயப்படாதீங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 56:11 வாசிங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிறப்பா, நான் பயப்பட மாட்டேன். தேவனை என்னோட கூட இருக்குது. அல்லேலூயா. 12:2 தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். ரட்சிக்க போறது அவரு, நம்ம பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம எதுக்காகவும் கலங்கக்கூடாது, எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளோட கூட என்ன பண்றாரு, இருந்து பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஜீவன் இருக்கிறவங்க தருவேன், நீங்க உண்மையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நீங்க பாடுகளுக்கு படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது, உபத்திரவப்படுகிறது. அகில மரண பண்ண உண்மையா இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பண்றாரு, ஜீவகிரகத்தை தராரு. அல்லேலூயா. ஜீவகிரகத்தை தர அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. ஜீவகிரகத்தை உனக்கு நான் தருகிறேன், நீ பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது நம்ம பக்கம் இருக்கிறார். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 6வது வசனம். இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. கவனிங்க, காலையிலும் நீ பயப்பட தேவையில்ல, மத்தியானமும் பயப்பட தேவையில்ல, இருளிலும் பயப்பட தேவையில்ல. அதான் சொல்றாரு, இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதீர்கள். அல்லேலூயா. உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
நம்மள யாருடைய தயவோட தங்கி இருக்கிறோம்? சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கி. சர்வ வல்லவர் உலகத்தை உண்டாக்குனவர். அல்லேலூயா. அவன் குச்சி போனான்னா கூட அங்க போய் போட்டு வந்துருவான். ஆனா இந்த நிழல் எப்போதும் தலைமையில நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடை பூச்சி போறான், கொடை போட்டு என்ன பண்றான்? ரெட்டை பூச்சிக்கிறான். ஆனா இங்க அப்படி கிடையாது. நிழல் நீ கொடையை பிடித்தாவில்ல, தானா வந்து இருக்கும். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். நீ பிடிக்கிற கொடை கிழிஞ்சிடும், அழிஞ்சிடும். ஆனா நமக்கு உண்டாக்கி இருக்கிற வானமும் பூமி அழியாது, அது நிச்சயம் இருக்கும். அல்லேலூயா. இந்த வானமும் பூமி கூட அழிந்து போகுமா? என் வார்த்தைகள் என்ன பண்ணதில்லை, அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. மாறி போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம சொல்லுகிறார். அன்பான கருத்து இருக்கீங்க. சங்கீதம் 23:4 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கு. உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ற கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தா பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கு. உமது கோலம் உமது தடியும் தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு ஜோடி ஒன்று இருக்குதுல்ல, ஜோடி நன்றி. ஒரு மணமகனுக்கு ஒரு நல்ல மணமகளை ஏற்பாடுனா ஒரு 2 பேருக்கு ஜோடி போடுறது சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எல்லாரையும் சத்துருக்களை நம்ம திட்டம்னால நம்ம சத்துருவை நினைக்கக்கூடாது. நம்ம ஈக்குவல் ஒருத்தர் வரணும் பிறந்து. அல்லேலூயா. அவனை தான் நம்ம சத்துருவா நினைக்கணும். நம்மளுக்கு விரோதமா ஒரு அமைச்சர் இழக்கலாம், ஒரு பெரிய எம்எல்ஏ என்ன பண்ணலாம் இருக்கலாம், இந்த ஒரு பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணலாம், சத்துருவா நம்ம நினைக்கணும். ஆன்மீக போட்டி போனா பிள்ளைங்க பசங்களுக்குள்ள போட்டி போட்டுருக்கா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு அன்பான கருத்து இவனுக்குள்ள நம்மளுக்கு போட்டி. இவனால சத்துருவா நான் நினைக்கல, யாவனையும் சத்துருவா நான் நினைக்கல. அந்த கிராமத்துல எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகளா தான் நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டோம், நரகத்துக்கு நாமி பரவ, நரகத்துக்கு நாமி போட்டோம். அவன் இப்போ அப்படிதான் ஜெபம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் திருப்பி நிற்கிறான்னு சொன்னேன். இப்போ நாமிக்கு பார்த்தவங்கள கொண்டு வாங்க ஆண்டவரே. இப்போ தெரியும், இந்த வருஷமே கொடுத்துருங்க. எல்லாருக்கும் இந்த வருஷமா ரட்சிக்கப்பட்டோம். நிற்கிறவன் அவனா ஜலால ஜெயிச்சா மாநில நான் நிற்கணும், உள்ள வரவன் வந்து அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு ஜெயிச்சிருக்கிற இந்த வருஷம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுது, என் பாத்திரம் நெருங்கி வழிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்துரு கூட நம்ம ஈக்குவல் ஆனவனா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம் நான். அல்லேலூயா. நம்ம கூட நம்ம மோதிரம் கூட நம்ம ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறோம் நான். ஏன்னா நான் தேவனுடைய பர்வத்தில் நிற்கிறேன், தேவனுக்கான வேலைகளை செய்கிறேன். அதனால ஈக்குவலிட்டி நான் ரொம்ப என்ன பண்றேன், எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் ஒரு வசனமும், அது கோலம்னா வசனம். அல்லேலூயா. வசனமும் தேற்றும். அல்லேலூயா. அதாவது கோல்னா எதுன்னா நம்மள வழிநடத்துறது, தப்பான பக்கம் போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு ஓரமா பக்கம் சிரிச்சுட்டு ஆட நேர வேலை தான் கோல். அதுதான் தடி. எதுக்குன்னா நம்ம என்ன பண்றது, அந்த தகன அறுத்து போறது, ஆட்டுக்கு தகன அறுத்து போடுவாங்களா, அதை அறுத்து போடும்போது பயம் தோணும். அதான் உங்களுக்கு கோலம் தப்பா நடக்கும்போது இந்த கோலம் என்ன பண்ணுவோம், வழி நடத்துவோம். இந்த தடி என்ன பண்ண ஆகாரத்தை என்ன பண்ண கொடுத்தோம். அந்த சிங்கமாக காடி வந்தா அதுல என்ன பண்ண அதில் போட்டு அறுத்துருவோம். கைத்தை பெருசாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். தடி சும்மா தடி கிடையாது, நான் அடி நீ அடிக்கலாம் தடி கிடையாது. இது வந்து கைட்டு ரெண்டாக அரைச்சிடும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். சிங்கம் வந்தாலும் என்ன பண்ண, கரெக்டாக வந்தாலும் என்ன பண்ண அறுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தடி என்ன பண்ணுறேன், அதாவது சொல்றாரு, உங்க கோலம் உங்க தடியும் எனக்கு டேஸ்ட். அல்லேலூயா. அப்படி சொல்லி வசனத்தில் என்ன பண்றாரு, அவர் சொல்லுகிறார், அன்பான கத்துடைய பிள்ளைங்க வாசிங்க. ஆதியாகமம் 21:50-21. பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாக பேசினார்.
நான் உங்களை உங்கள் பிள்ளைகளை நான் என்ன பண்றேன், பராமரிப்பேன் என்று யோசேப்பு பட்சமா பேசினான். அல்லேலூயா. அதனால பயப்படாதீர்கள். இந்த கிராமத்தில் கர்த்தர் பட்சமா என்ன பண்ண நடந்து எல்லாரும் என்ன பண்ண போறாரு, பராமரிப்புன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 3:3 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. படையெடுத்து வருகிற 10000 பேருக்கு நான் பயப்படுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் என்னோட கூட இருக்கு, உமது கோலம் உமது தடியான தேய்ச்சோம். அதுக்கப்புறம் யார் பணம் எடுத்து வந்தாலும் 10000 பேர் வந்தாலும் அது ஒண்ணு என்ன பண்ணாது, அணுகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஓப்பன்ல இருக்கு சபை எப்பவுமே. காலை 6 மணிக்கு வந்து ஓப்பனு, காலை சாயந்தரம் 6 மணிக்கு வந்து ஓப்பனு, 8 மணிக்கு வந்து 7 மணிக்கு வந்து ஓப்பனு, 12 மணிக்கு வந்து ஓப்பனு. அல்லேலூயா. சபை நடந்துனே இருக்குது. நம்ம பிசாசு ஏறிட்டே இருப்போம். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான், இதனால போய் வீட்டுக்குள்ள தங்கி கம்முனுதான். இப்போ ஒரு வீட்டுல பாம்பு இருக்குது, பாம்பு பூந்துச்சு, நீ கம்முன்னு பார்த்துட்டு நீ வீட்டுக்குள்ள போயா, எப்போ வரணும் தெரியாதுல. அதை என்ன பண்ணுவீங்க, மூட்டை முடிச்சா கலருவீங்கள, அது மாதிரி கலர் தான் ஜபமே. கலர் நீங்க பாம்பு இருக்குது வெளின்னு சொல்லிட்டு பாம்பு வெளியே வந்துச்சு, இனிமேல் என்ன பண்ணணும். அல்லேலூயா. அடிக்கிறவங்க கையில் தான் இருக்குது. அடிச்சிங்கன்னா வீட்டுல பார்த்து தூங்கலாம், அடிக்கலாம் ஒரு சீனா இருக்கும். அப்போ தேவன் சொல்றாரு, ஜபத்துல முழங்கால் பண்ணிட்டு அடிங்க, அது ஏது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஜபத்துக்கு ஒரு பவர் இருக்குதுங்க. எல்லா தீர்வுக்கும் ஒரே நெத்தியடி ஜபம் தான். அவர் ஜபத்தை அதிகமா விரும்புகிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசைப்பட்ட முதல் விஷயம், 1 மணி நேரம் வீட்டுக்கு ஜபம் பண்ண கூடாதா. அவர் ஆசைப்பட்டு கேட்டார், உலகத்திலே வந்து எனக்கு ஒரு வேளை சோறு கொடுங்க, மீன் கொடுங்க, எனக்கு கப்பல் கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க அப்படின்னு கேட்கல. அவர் கேட்டாரு சீசர்ல பார்த்து, 1 மணி நேரம் வீட்டுக்கு ஜபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. 2வது ஒரு விஷயம் கேட்டாரு, சாப்பாடு எடுத்து வராங்க. சாய் பார்த்து இது சமரேஸ்வரி சாப்பாடு எடுத்து வராங்க. சாப்பாடு அவருக்கு போயிட்டு ஊர்ல எதுனா சாப்பாடு எடுத்துன்னு அவங்க சொல்லிட்டு கேட்காரு. எல்லாம் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, ஆயுஷ் பண்ண வராங்க. அப்போ அவர் சொல்றாரு, இப்ப எனக்கு பசி இல்லை அப்படியா, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது, என் பசி தீர்ந்துச்சுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் அதை நேரடியா என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். பெரிய மீட்டிங் நடத்தும் போது, பெரிய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்தும் போது, பெரிய ஒரு மீட்டிங் நம்ம சபையில நடத்தும் போது, இதெல்லாம் நீங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுக்கு சாயந்தரம் வரைக்கும் பசியா இருக்கு. அல்லேலூயா. அது சாப்பாடு மேலே என்ன தோணாது. அதான் சொல்றேன், இந்த சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குது. அது ஊழியக்காரருக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம நினைக்கிறதுக்கு மேல ஒரு காரியம் நடந்துச்சுன்னா பசியா இருக்காது. அது அந்த சித்தத்தை செய்து முடித்தா அந்த போஜனமா நம்மளுக்கு இருக்கும். அது போல ஆண்டவர் 2 விஷயம் ஆசைப்பட்டாரு. ஜெபம் பண்றதுக்கு ஆசைப்பட்டார்ல, ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்டார். கேட்டு வாயை திறந்து கேட்டார், அதை ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார். 1வது விஷயம், சுவிசேஷம் சொல்லக்கூடாதான்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த 2 தான் அவர் உலகத்துல நம்மளுக்கு பிரதானமா சொல்லிவிட்டு போயிருந்தாரு. 2 நம்ம சபை செய்யணும், அப்பதான் கிராமத்துல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. கிராமத்துல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கும்போது உலகத்தோட மனுஷன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தோட மனுஷன் என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்படிதான் எழுந்து போய் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவர் தேவனிடத்துல இருந்து உங்ககிட்ட இருக்குது. நீ ஜபிக்கும் போது எல்லாம் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வல்லமை விளங்க ஆரம்பிக்கும், மகிமை விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள் மக்கள் என்ன பண்ண செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொல்றேன், நீ புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்களோட இருக்கும், தேவனுடைய வல்லமை உங்களோட இருக்கும். மனுஷன் உலகத்தில் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாது. தேவன் எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும். இந்த வாலிப நாட்களில, இந்த குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தேவனுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு நீங்க உண்மையுள்ளவரா இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க மத்தியில் என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 27:3 வாசிங்க. அல்லேலூயா.
உங்களுக்கு விரோதமா ஒரு பாலிமே எழுப்பினா கூட நீங்க கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நடக்காது வாய்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 2:21 வாசிங்க. அல்லேலூயா. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்ம கூட இருக்கார். அல்லேலூயா. யாத்திராகமம் 14:13 வாசிங்க. ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். மோசே ஜனங்களை நோக்கி இன்னைக்கு ஆண்டவர் நின்று கொண்டு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கன்னு சொன்னார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்ற அவர் செய்யற ரட்சிப்பு இது சபைக்கு மட்டும் பேசல, உங்களுக்கு எல்லாருக்கும் தான் பேசுறேன். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்துக்கும் நல்லா பண்றேன் பேசுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு இதனால இல்லாம இல்ல, அவங்க மூளை மூணுக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கான். என்னது வரணும் ஆண்டவர், நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வந்து கொண்டு சொல்றான். நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணா அந்த தொட்டு காலி பண்ணுவான். டெய்லி ஜெபம் பண்ணா அங்க வர மாட்டான். அதான் ரகசியம். உனக்கு பிரச்சனை வரமா மாட்டேன், ஜெபம் பண்ணா அங்க போயிடுவான், திரும்பி வந்துடுவான். டெய்லி என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொன்னா நம்ம எப்படி டெய்லி அன்றாட வேலைகளை செய்து கொள்றோமோ அது போல டெய்லி ப்ராசஸ் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம விரோதமா வருவனும் எழும்ப முடியாது. அல்லேலூயா. விரோதமா வருவனை எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும்போது உலகத்தாங்க வாங்க முடியாது. கர்த்தர் என்ன பண்ணுவான், அதை வாங்க நினைப்பான், நான் அவனுக்கு கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுது. மாத்திரம் தான் நினைப்பு வழி போகிறது. மாம்ச பழத்தில் எதுவும் பண்ண முடியாதுமா. மாம்சம் அழிவுக்குள்ளது. தேவனுடைய ஆலோசனை பெரிதான பண்ணுவோம் இருக்கும், செயல்பாடுகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செயல்படுத்தி ஆசீர்வதிப்பார். பெரிய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார்.